எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு மார்ச் 16ஆம் தேதி நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த எண்கள் எல்லாம் நமக்கு என்ன கதைய சொல்ல போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சரி, நாம இந்த அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். இங்க நாம பார்க்க போறது எல்லாமே முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். இத ஒரு நிதி ஆலோசனையா எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கணிக்கிறதுக்கு முதல்ல நேத்து சந்தை எங்க முடிஞ்சதுன்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க மார்ச் 13ஆம் தேதி டேட்டாவை முதல்ல பார்ப்போம். பாருங்க, நிஃப்டி ஸ்பாட் 23,151ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23,228ல முடிஞ்சிருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிங்களா? இந்த சின்ன வித்தியாசம்தான் நம்ம அனாலிசிஸோட முதல் புள்ளி. இந்த ஸ்பாட் விலைக்கும் ஃபியூச்சர்ஸ் விலைக்கும் உள்ள வித்தியாசம் சரியா 77 புள்ளிகள். டெக்னிக்கலா இது நாம பிரீமியம்னு சொல்வோம். ஃபியூச்சர்ஸ் விலை அதிகமா இருக்கிறதுனால மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குன்னு இது காட்டுது. இந்த 77 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நடக்க போற ஆட்டத்தோட ஒரு முக்கியமான திறவுகோல். சரி, இந்த 77 பாயிண்ட் பிரீமியத்தை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கான முக்கியமான லெவல்ஸ் என்னவா இருக்கும்? அதாவது சந்தை எங்க போய் தடைப்படலாம், எங்க ஆதரவு எடுக்கலாம்? வாங்க அதையும் பாப்போம். இந்த பகுப்பாய்வு படி மார்க்கெட்கான முதல் தடைநிலை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 23,411. சிம்பிளா சொல்லணும்னா நிஃப்டி இந்த லெவல தொடும்போது செல்லர்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆகி விலைய அதுக்கு மேல போக விடாம தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான மேலெல்லை. ஓகே, ஒருவேளை மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அந்த முதல் ஆதரவு நிலை, அதாவது சப்போர்ட் 22,890ல இருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது பையர்ஸ் உள்ள வந்து மார்க்கெட்டை இன்னும் சரியாம தாங்கி பிடிக்க வாய்ப்பிருக்கு. இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. சரி, இப்ப நமக்கு மேல போனா எங்க தடை வரும்னு தெரியும், கீழே வந்தா எங்க ஆதரவு இருக்குன்னு தெரியும். இத மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வர்த்தக யுக்தியை யோசிக்க முடியுமா? வாங்க அதுக்கான ஒரு ஐடியாவை பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னா, இப்போதைய மார்க்கெட் விலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற 23,150, 23,200 ஸ்ட்ரைக் பிரைஸ்களை நல்லா கவனிங்க. சந்தையில ஒரு பெரிய மூமெண்ட் வந்தா இந்த ஆப்ஷன்ஸோட விலை நாம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த 77 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல இருந்து கிட்டத்தட்ட 260 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குன்னு இந்த அனாலிசிஸ் சொல்லுது. எந்த ஒரு சூப்பரான யுக்தியா இருந்தாலும் அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா அது முழுமையடையாது. லாபத்தை பத்தி யோசிக்கிற அதே நேரம் நம்ம முதலீட்டை எப்படி பாதுகாக்கிறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கதான் ஒரு கோல்டன் ரூல் வருது. இந்த யுக்தியை பயன்படுத்தும் போது குறைந்தபட்சம் 25 புள்ளிகளை ஸ்டாப் லாஸா வைக்கணும், அதாவது நஷ்டத்தடை. ஒருவேளை மார்க்கெட் நமக்கு எதிரா திரும்பினா இந்த 25 பாயிண்ட்ஸ் தான் நம்மள பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். இதை மட்டும் மறக்கவே கூடாது. சரி, இப்போ நாம எண்கள், யுக்திகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி நாம எல்லாரும் நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நாம இப்ப பார்த்தது ஒரு அனாலிசிஸ். ஆனா உங்க சொந்த ட்ரேடிங்ல இது மாதிரி வர டேட்டாவையும் மார்க்கெட்ல பரவுற தேவையில்லாத செய்திகளையும், அதாவது நாய்ஸையும் எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? எது உண்மையான பகுப்பாய்வு, எது வெறும் சத்தம்னு கண்டுபிடிக்கிறது தான் நீங்க அசல் சவால். என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.